ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். நம்ம ஒற்றுமையை பார்த்தா ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? நாளைக்கு உங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கதிர் தான் வந்துட்டு போயிருக்கான். என் கால அவன் தொட்ட மாதிரி இருந்துச்சு. அவன் தான் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருப்பான் போல இருக்கு. என்னங்க நீங்க? உங்க அக்கா உங்களை ஒரு நாள் திட்டிட்டா உடனே படிக்க ஆரம்பிச்சிருவீங்களா? அத்தை, இவரு படிக்க போறாராம். என்ன நீ இது? இவர் படிக்கணுங்கிறாரு. இந்த வயசுல இனிமே இவர் எங்க போய் படிக்க போறாரு? அதுவும் வாய் பேச முடியாத இவருக்கு யார் படிப்பு சொல்லி தருவாங்க? திரு, நீ ஒவ்வொரு தடவையும் இப்படி எழுதி கொடுக்கும் போதெல்லாம் என் பேரை கோடீஸ்வரிக்கு பதிலா கேடீஸ்வரின்னு தப்பு தப்பா எழுதி கொடுப்பேன். அப்பெல்லாம் உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கணும். மத்தவங்க மாதிரி நீயும் உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரிய போடணும். இப்படி எனக்கும் நிறைய ஆசை இருக்குடா. ஆனா உன்னை மாதிரி வாய் பேச முடியாதவங்களுக்குன்னு இருக்கிற ஸ்கூலு இங்க இல்லையேப்பா. வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்ல. என்ன பண்றது சொல்லு? என்ன மாதிரி ஆளுங்களுக்கு படம் சொல்லி கொடுக்க பாப்பநாயக்கம் பாளையத்துல ஒரு டீச்சர் இருக்காங்களா? இந்து சொன்னா. இவர் என்ன கேட்டாரா? நீ நான் விசாரிச்சு சொன்னேன். புருஷன் பேச்சு தட்ட முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஓ, அப்புறம் என்ன? உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா நீ தாராளமா படிப்பா. டேய், நீ படிக்கிறேன்னு சொன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நான் தான்டா. என்ன இந்து? ஐயோ, ஏங்க உங்க அக்காவே உங்களை படிக்க சொல்லிட்டாங்க. இனிமே நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி சரி, நீங்க ரூம்ல இருங்க. நான் அன்னிக்கிட்ட உங்க படிப்புக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டுட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. அத்தை, அண்ணி இப்ப காஃபி சாப்பிடுற டைம் அத்தை. நீங்க போய் சூடா காஃபி போட்டு எடுத்து வரீங்களா? சரிம்மா. தவளை தவளை அது தான் வாயாலேயே கெட்டு போகுமா? இத்தனை நாளா உங்க தம்பி படிக்க கூடாது, முட்டாளா இருக்கணும், அவரை ஏடிஎம் கார்டா யூஸ் பண்ணணும்னு என்னெல்லாமோ செஞ்சீங்க. ஆனா ஒரே ஒரு நாள் பண்ண கூத்தனால நீங்களே உங்க வாயால அவரை போய் படிக்க சொல்லிட்டீங்க. போங்க அண்ணி, எனக்கே சங்கடமா இருக்கு. உங்களுக்கு அப்ப ஷாக் அடிக்கல, இப்பதான் உண்மையிலேயே ஷாக் அடிச்சிருக்கு இல்ல நீ?
லக்ஷ்மி, காலையில இருந்து எங்க போயிட்டீங்க? ஆ, இன்னைக்கு அம்மா கிட்ட நம்மளை பத்தின உண்மையெல்லாம் சொல்லும்போது அவங்க உன்னை மன்னிச்சு ஏத்துக்கணும்னு, எக்காரணத்தை கொண்டும் உன்னை வீட்டு விட்டு அனுப்பக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். இந்தா விபூதி எடுத்துக்கோ. ஏன் வெற்றி, உங்களுக்கு எம்எல்ஏ அவ்வளவு பிரியமா? மறுஜன்மம் கொடுத்தவங்கள மறக்க முடியுமா? நீ என் உசுரு. நீ எப்பவும் என் பக்கத்திலே இருக்கணும். மருமகளே, அத்தை, இதோ வரேன். வெற்றி, அம்மா கூப்பிடுறாங்க, நான் கீழே போயிட்டு வரேன். அத்தை, என்ன அத்தை கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிட்டது தேன்மொழிய. அத்தை, மருமகளேன்னு என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா. என்னங்க, அத்தை என்ன கூப்பிட்டுருக்காங்கங்க. தென்மொழி, நீ என் கூட வா. நானா? ஆமா, நீதா. தங்கவேல, நீ இருந்தா கார் சாவி எடுத்துக்கிட்டியா? கார்லயே இருக்குமா? கிளம்புங்க. ம். அத்தை, நானும் வரட்டுமா? நீ வர வேண்டாம். அத்தை, வாங்க நம்ம போலாம். ம். ஆ. அத்தை, ம். ஆ, எங்களை எங்க அத்தை கூட்டிட்டு போறீங்க? நல்ல விஷயத்துக்கு தாம்மா. ஓ, அன்னைக்கு சக்திவேலுக்கு பொண்ணு பார்க்க லக்ஷ்மியை கூட்டிட்டு போனீங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. அதான் நான் ராசியானவன்னு என்ன கூட்டிட்டு போறீங்களா? எங்க போறோன்னு பார்க்க தானே போறேன். ஐயோ, எந்த பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லுங்க அத்தை. என்னால இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. ஏன்னு லட்சுமி விட்டுட்டு முதல்ல அம்மா உன்னை வெளியே கூட்டிட்டு போறாங்க. அதை நினைச்சு முதல்ல சந்தோஷப்படு. அவங்கள கேள்வி கேட்டு நச்சரிக்காத. ம். வா. சரிங்க மாமா, வாங்க போலாம். நிறுத்துப்பா. இங்க எதுக்காகமா வந்திருக்கோம்? இறங்க சொல்றேன். தென்மொழி, நீ இறங்குமா. அத்தை, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? இன்னும் உங்களுக்கு குழந்தை உண்டாகல. அதுக்காக செக்அப் பண்ண தான் கூட்டிட்டு வந்தேன். அத வீட்லயே சொல்லிருக்கலாம்ல. வீட்ல எல்லாரும் முன்னாடி உன்னை செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா உனக்கு பிடிக்காது, கோவம் வரும். அதான். சாவி கொத்த கொடுத்தா தானா குழந்தை பிறக்க போகுது. இதுக்கு எதுக்கு டாக்டர் செக்அப்னு? சரி, டாக்டர் ரூமுக்குள்ள தனியா தானே வச்சு செக்அப் பண்ணுவாங்க. அப்ப ஏதாச்சும் சொல்லி டாக்டரை சமாளிப்போம். என்ன யோசிக்கிற தேன்மொழி? ஆ? ம். உள்ள போ தேன்மொழி. டேய், நீ எங்க வர? நீ இங்கே இரு, நாங்க பேசிட்டு வரோம். சரிம்மா. வாமா. வாமா, உட்காரு. உட்காருங்கம்மா, உட்காருங்க. டாக்டர், நான் சொன்னேன்ல, இவதான் என் மருமக. ஓ, லக்ஷ்மியா? மருமகனாலே லக்ஷ்மி தானா? லக்ஷ்மி இல்ல, இவ தேன்மொழி. ம். இவங்க வீட்டு மூத்த மருமக. சரி, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவளுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்கு மேலாகுது. இது வரைக்கும் எந்த நல்ல செய்தியும் இல்ல. இவ புருஷனையும் கூட்டிட்டு வந்திருக்க. 2 பேரையும் செக் பண்ணி பார்த்துட்டு யாருக்கு குறை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வைத்தியம் பார்க்கலாம். சரி, முதல்ல இவங்களை செக் பண்ணிடலாம். ம். ஐயோ,
டாக்டர் இன்ஜெக்ஷன் எதுக்கு? உங்களை செக் பண்ணதான். பொதுவா இந்த மாதிரி செக்கப்க்கெல்லாம் யூரின் டெஸ்ட் இல்லனா வேற மாதிரி டெஸ்ட் தானே எடுப்பாங்க. ஆ, தனி ரூம் கூட்டிட்டு போயிட்டு என்ன செக் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அதை விட இதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஐயோ, எனக்கு எனக்கு ஊசி எல்லாம் வேண்டாம் அத்தை. டாக்டர் இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இது பாருமா, இந்த இன்ஜெக்ஷன் போட்டா லேசா கை வலிக்கும், கொஞ்ச நேரத்துல வீங்கி போயிடும். ஆ, அந்த வீக்கத்தை வச்சு நீ ஏன் இன்னும் கன்சீவ் ஆகலைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, இப்படி ஒரு டெஸ்ட் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இன்ஜெக்ஷன் எங்க போடுறது? ரைட் ஹேண்ட்லயா லெஃப்ட் ஹேண்ட்லயா? ஐயோ, வேண்டாம். ஏன் கேக்குறேன்னா, இந்த ஊசியை போட்டா ஒரு வாரத்துக்கு கை தூக்கவே முடியாது. அதிகமா யூஸ் பண்ணாத கை எதுன்னு சொல்லுங்க, அதுலயே போட்டுடலாம். ஐயோ டாக்டர், டாக்டர் வேண்டாம் டாக்டர். அத்தை அத்தை அத்தை, எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ். வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை. டாக்டர் நல்லதுக்கு தாமா சொல்றாங்க, போடுக்கோ. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ். இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் புடிங்க. ம். டாக்டர் வேண்டாம் டாக்டர், வேண்டாம் வேண்டாம், நான் போட்டுக்க மாட்டேன். வேண்டாம் 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 அத்தை, அத்தை சொல்லுங்க அத்தை, வேண்டாம் வேண்டாம் டாக்டர், வேண்டாம் 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 வேண்டாம். நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இது வரைக்கும் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எந்த சந்தோஷமும் நடக்கல. உண்மையை தெரிஞ்சுக்க தான் நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். தேங்க்ஸ் டாக்டர். வா. அம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? தேன்மொழிக்கு எப்போ குழந்தை பிறக்குமா? வண்டி எடு. அம்மா, என்ன தேன் அம்மா இவ்வளவு கோவமா போறாங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? ம், போங்க. சீ. ஏய், அம்மா, தேன்மொழிக்கு எனக்கும் எப்போ குழந்தை பிறக்கும் டாக்டர் சொன்னாங்கம்மா. டேய், நீங்க ரெண்டு பேரும் என்ன குடும்பம் நடத்துறீங்க? இதுக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா? இல்ல பாரு, உன் பொண்டாட்டி எவ்வளவு திமிரா உட்காந்துருக்கான்னு. அம்மா, தேனு என்னம்மா செஞ்சா? டாக்டர் ஊசி போடும்போது அடிச்சாலா இல்ல கடிச்சாலாமா? ஆ, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் என் புருஷன் கூட சந்தோஷமா இருந்தது இல்லைன்னு சொல்ற. அப்படி சொல்ல எவ்வளவு தெனாவிட்டு இருக்கணும். ஏன் உன் பொண்டாட்டியை பத்தி குத்து சொன்னா உனக்கு கோவம் வந்து காரை நிறுத்துறியா? பாரு, எனக்கு 2 கால் கடவுள் கொடுத்திருக்காரு. நான் நடந்தே வீட்டுக்கு போறேன். அம்மா, அம்மா, எதுக்காகம்மா இறங்கிட்டீங்க? அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. டேய், உண்மையை சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்களோன்னு நான் ஏதேதோ போய் சொல்லிட்டேம்மா. என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு உங்ககிட்ட எப்படிம்மா சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கம்மா. கார்ல ஏறுங்கம்மா, வீட்டுக்கு போலாமா? கோச்சிக்காதீங்கம்மா. அம்மா வாங்கம்மா. ஏய் தேனு, அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு கார்ல ஏற சொல்லு. ஏய் தேனு, அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு கார்ல ஏற சொல்லு. நீ உன் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்குற. ஆனா உன் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்குறாளா பாரு. சரியான கல்லூரி மங்கி மாதிரி உக்காந்துட்டு இருக்கா. ஏண்டா, இவளை பத்தி ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? அவ கிடக்குறம்மா, விடுங்கம்மா. நீங்க கார்ல ஏறுங்கம்மா. ப்ளீஸ்மா, வாங்கம்மா.
தான் செய்யறது தப்புன்னு உணராத உன் பொண்டாட்டிக்கிட்ட இனிமே நான் பேச மாட்டேன். அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தேனுகிட்ட பேசி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல. எப்ப இவ என்ன பாட்டி ஆக்குறாளோ அப்பதான் இவகிட்ட நான் பேசுவேன். அம்மா நீங்க கார்ல ஏறுங்கம்மா, மத்ததெல்லாம் கார்ல போய்கிட்டே பேசலாமா? ஏறுங்கம்மா. இவ்வளவு தூரம் என் மேல கோவப்பட தெரியுதுல்ல? என் மனசு புரிஞ்சுக்கிட்டு சாவி கொத்தை என்கிட்ட வாங்கி கொடுத்தீங்களா? அப்ப நான் இந்த வீட்ல குழந்தை பெத்துக்கிற மிஷின் மட்டும்தான் இல்ல? என்ன சொல்ற உன் பொண்டாட்டி? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. கடவுளே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே அவருக்கு படிக்கணும்னு எண்ணம் வந்துருச்சு. அன்னையும் அவருக்கு படிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இடையில எந்த தடங்களும் வராம அவரை நல்லபடியா படிக்க நீதான் அருள் புரியணும். உண்மையிலேயே நீ புத்திசாலின்னு நிரூபிச்சிட்ட. என் பொண்ணுக்கு ஷாக் கொடுக்க போறேன்னு சொன்னப்ப அதனால அவ எப்படி மாறுவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவ வாயடிச்சு நிக்கிற மாதிரி அவளுக்கே ஷாக் கொடுத்துட்ட. அத்தை, இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் போக போக அவரை எப்படி மாத்த போறேன்னு நீங்களே பாருங்க. ஆ, அது சரி, பாப்பநாயக்கம் பாளையத்துல டீச்சர் இருக்கிறதா நீ சொன்ன. ஆ, அவங்கள எப்ப போய் விசாரிச்ச? இன்டர்நெட் எதுக்கு இருக்கு? வீட்ல உட்காந்தே நமக்கு தேவையானது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெட் மூலமா தான் அவங்க நம்பரை புடிச்சு அவங்க கிட்ட பேசினேன். ஓ, அப்புறம் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னையில இருந்தே உங்க புள்ள படிப்பு கத்துக்க போறாரு. நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கறதே கல்விதான். அந்த கல்வியால அவர் எப்படி மாற போறாருன்னு பொறுத்திருந்து பாருங்க. தெரு புத்திசாலியா மாறது கோடீஸ்வரிக்கு தான் பிடிக்காதே. அவ ஏதாவது பிரச்சனை பண்ண என்ன பண்றது? இத்தனை நாளா உங்களை பார்த்து நான் பயந்தேன். ஆனா இனிமே பயப்படுறதா இல்லத்த. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அவரை மாத்தினதுக்காக என்ன கொல்ல வருவாங்க. அதுல நான் பாத்துக்கிறேன் அத்த. ஆனா அவரை எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா எல்லா சொத்துமே அவர் பேர்ல தான் இருக்கு. நாளையில இருந்து நீங்க ஒரு மாற்றத்தை பார்க்க தான் போறீங்க அத்த. அத்தை வந்துட்டீங்களா? தண்ணி கொண்டு வர அத்தை. நான் இப்ப தண்ணி கேட்டேனா? போய் உன் வேலையை பாரு. என்ன அத்தை, வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா தண்ணி குடுக்கறது தானே வழக்கம். அதான் கேட்டேன். இந்த பழக்க வழக்கத்தெல்லாம் முதல்ல மூட்டை கட்டி வை. இந்த வீட்ல எது நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும். நான் சொன்னதை மட்டும்தான் செய்யணும். புரியுதா லட்சுமி? தேனு, லட்சுமி அம்மா எப்படி திட்டினாங்கன்னு பார்த்தல? நீயும் நானும் குழந்தை பெத்துக்கிட்டா அம்மா உன் பேர்ல அன்பும் பாசமுமா நடந்துப்பாங்க. என்னது? கார்ல உங்க அம்மா எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு பாத்தீங்களா? ஆமால தேனு, ச்சே நான் அதை மறந்தே போயிட்டேன். உங்ககிட்ட அம்மா அப்படி பேசுனாங்கல்ல, இனிமே நானும் அம்மா கிட்ட பேசுறது இல்லைன்னு முடிவெடுத்துட்டேன். எப்படி ஐடியா? என்னது? மண்டு 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 மண்டு. தேனு, எதுக்காக இப்ப என்ன அடிக்கிற? நீங்களும் உங்க அம்மா கிட்ட பேசலனா எனக்கு யாரு சாவி கொத்த வாங்கி கொடுப்பா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? நீங்க வழக்கம் போல உங்க அம்மா கிட்ட பேசுங்க, புரியுதா? நான் ஏன் வழிக்கு உங்க அம்மாவை கொண்டு வந்து சாவி கொத்த வாங்கி காட்டுவேன். எப்படி தேனு?
லக்ஷ்மி முருகனுக்கு விரதம் இருக்கிறதா சொல்லி மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு அலைஞ்சால, ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என் கைக்கு அந்த சாவி கொத்து வரணும்னா முருகனுக்கு வேண்டிக்கிட்டு விரதம் இருக்க போறேன். சாவி கொத்து என் கைக்கு வர வரைக்கும் விரதத்தை நான் கைவிட போறது இல்லைன்னு உங்க அம்மா கிட்ட நான் சொல்ல போறேன். தேனு, அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத தேனு. இதே மாதிரி உங்க அம்மாவும் என்கிட்ட கெஞ்சி அந்த லக்ஷ்மி கிட்ட இருக்கிற சாவி கொத்தை வாங்கி என் கையில கொடுப்பாங்க. அது எப்படி தேனு அவ்வளவு உறுதியா சொல்ற நீ? சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா எப்படி புள்ள பாக்கியம் கிடைக்குமோ அதே மாதிரிதான் இதுவும். ஓ, நீ சுத்தி வளைச்சு எங்க வரன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்டா தங்கவேலு, இந்த யோசனை உனக்கு ஏன்டா முன்னாடியே வராம போச்சு? எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரணும்ல. ம். இப்ப என்கிட்ட சாவி கொத்து மட்டும்தான் இல்ல, காவி சுத்திக்கிற நேரம் வந்துருச்சு. அதான் என் மண்டைக்குள்ள புதுசு புதுசா யோசனை கொட்டுது. சரி வா தேனு, இப்பவே போய் நம்ம அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். விஷம் 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 விஷம். ஏய். நீங்க இங்கே இருந்து வா. விரதத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ற மாதிரி பில்டப் பண்ணுங்க. ம். அதுக்குள்ள நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், புரியுதா? சரி தேனு, நீ சொல்லிட்டல, நான் கேட்காம இருப்பனா? இப்ப பாரு, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன். தலுங்க. நீ போ, நான் எல்லாத்தையும் இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்.